வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரே சண்டையாக இருக்கும். கணவன் மனைவி சண்டையாக இருக்கும். கணவன் சொல்ல மனைவி கேட்க மாட்டாங்க, மனைவன் சொல்ல கணவன் கேட்க மாட்டாங்க. வம்பு வழக்கு, கணவன் மனைவிக்குள்ளே வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்கும். என்னடான்னு இவங்க போகாத கோயில் இருக்காது, கேட்காத அட்வைஸ் இருக்காது, அவ்வளோ கேட்டிருப்பாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவு தான். என்ன காரணம்னு பார்த்தோம்னா, ஜோதிட ரீதியாக லக்கணத்துக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது களத்திர ஸ்தானம் அப்படின்றோம். இந்த களத்திர ஸ்தானம் வலுப்பெறணும் அப்படின்னா ஜாதகம் பார்க்குறாங்க, 7ஆம் இடத்தை பார்த்து வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் இந்த 7ஆம் இடம் முழுமையாக வேலை செய்யணும், 7ஆம் இடம் எப்போதும் அந்யோன்யமாக இருக்கணும், கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கணும் அப்படின்னா கணவன் ஜாதகத்திலேயோ அல்லது மனைவி ஜாதகத்திலேயோ 7ஆம் 3ஆம் இடத்தோடு சம்மந்தப்படணும். அப்படி இல்லைன்னா 11ஆம் இடத்தோடு சம்மந்தப்படணும். ஏன் அப்படின்னா இது காம திரிகோணம்னு பேர். இந்த காம திரிகோணம், அதாவது 3ஆம் இடம் வேலை செய்யணும் அப்படின்னா 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும். 7ஆம் இடம் வேலை செய்யணும்னா 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும். அப்போது இந்த காம திரிகோணம் வேலை செய்யணும் அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும், சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3 இடத்துலையும் கிரகங்கள் இருந்ததுன்னா திருமண வாழ்க்கை சுமூகமாக போகுங்க. சில பேர்லாம் பார்க்கலாம், இந்த மாதிரிலாம் நமக்கு மனைவி அமையலேன்னு ஒன்றுமே இல்லைன்னா கூட அவ்வளோ அந்யோன்யமாக இருப்பாங்க. அவங்க ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா 3, 7, 11 கிரகங்கள் இருக்கும். அது பாவ கிரகமோ சுப கிரகமோ அதெல்லாம் தேவையில்லை. 3, 7, 11 கிரகங்கள் இருந்துச்சுன்னா அவங்களோட இல்வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அந்த மாதிரி இல்லைன்னா 3ல் ஒரு கிரகம், 7ல் ஒரு கிரகம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா 3ல் ஒரு கிரகம், 11ல் ஒரு கிரகம் இருக்கலாம். அதாவது இந்த 3 திரிகோணத்தில், அதாவது 3, 7, 11 இந்த 3 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல கிரகங்கள் இருந்துன்னா அவங்களோட இல்வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அருமையாக போயிட்டுருக்கும்.